செல்லக்குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் மார்னிங்ப்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு கம்பல்சரி நீங்கள் நியூ வியூவராக இருந்தீங்கன்னா ரிசல்ட்ஸை எப்படி பார்க்கறது, 12th எக்ஸாம், 10th பப்ளிக் எக்ஸாம், 11th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்ஸை எப்படி பார்க்கறது 2024 இதைத்தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மே 6ஆம் தேதி உங்களுக்கான அப்படின்றது வந்து இருக்குது. ஓகேங்களா, பொது தேர்வுக்கான அந்த ரிசல்ட்டுக்கான அந்த டேட்டை மார்னிங் 10 மணிக்கு வந்து உங்களுக்கு அறிவிக்க போகிறாங்க. ஓகேங்களா, காலையில் 10 மணிக்கு தேர்வு முடிவுகள் அப்படின்றது வெளியாகுது. இப்போ அது எப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒன்று லிங்க் 1, லிங்க் 2, லிங்க் 3, லிங்க் 4ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் எதனா ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து வந்துடும். இப்போ இதில் பாருங்கள், HSC +2 மேலே பாருங்கள், எக்ஸாமினேஷன் ரிசல்ட் மார்ச் 2023ன்னு இருக்கும். இது வந்து லாஸ்ட் இயர் தான் காமிக்கும். நீங்கள் இப்போ போய் பார்த்தாலும், அதாவது மே 6ஆம் தேதி 9:59 வரைக்கும் போனாலும் இப்படி தான் காமிக்கும். ஓகேங்களா, இப்போ நான் இதை கிளிக் பண்ணிடுறேன். HSC எக்ஸாமினேஷன் மார்ச் 2023 கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக போயிடும். ஓகேங்களா, இப்போ அங்கே மேலே பாருங்கள், HSC எக்ஸாமினேஷன் ரிசல்ட் மார்ச் 23, அது 24 எப்போ வருதோ அன்றைக்கி உங்களுக்கு ரிசல்ட் அது மே 6ஆம் தேதி காலையில் வந்துடும். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நான் சும்மா ஒரு கணக்குக்கு வந்து நான் போடுறேன், ஏனோ தானோ நான் போடுறேன். ஓகேங்களா, மொத்தம் 7 டிஜிட் வந்து இருக்கும் உங்களுக்கான எக்ஸாம் நம்பர். ஓகேங்களா, ஸோ இப்போ அதை வந்து நான் போடுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இந்த எல்லா மார்க்ஸுமே இதில் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்லேயே வந்து மெசேஜ் வந்துடும் உங்களுக்கான மார்க்ஸு. அடுத்தது பாருங்கள், நம்முடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டுட்டோம். அடுத்தது கீழேயே டேட் ஆஃப் பர்த். ஓகேங்களா, நம்முடைய பிறந்த தேதி, வருஷம் எல்லாமே போடணும். ஃபஸ்ட்டு டி கொடுத்துருக்காங்க, டிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா டேட்டு, நீங்கள் சப்போஸ் பிறந்திருக்கக்கூடிய டேட்டு, அதாவது நீங்கள் ரிசல்ட்டை யாருது பார்க்குறீங்களோ அவங்களுடைய டேட்டு. நான் சும்மா வந்து 4ன்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா, 4ன்னு போட்டுட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எம்எம்னு கேட்டிருக்காங்க, மந்த் வந்து கேட்டிருக்கிறாங்க. மந்த் வந்து நான் சும்மா 10ன்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா, அந்த 10ன்னு போட்டதுக்கப்புறமா வந்து அடுத்தது லாஸ்ட் உங்களுக்கே வந்து என்ன நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இயர். ஓகேங்களா, கிட்டத்தட்ட எல்லாமே 2005 இருப்பீங்க, இல்லை 2006 இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ இதை பண்ணி கெட் மார்க்ஸ்னு கொடுத்தா ரிசல்ட் வந்துடும். ஆனால் நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ஓகேங்களா, ஸோ கொடுக்க மாட்டேன் கெட் மார்க்ஸ்னு. ஏன்னா இது வந்து நான் சும்மா ஓனாக போட்டது, இப்படி போட்டாலும் வராது. இப்போ ரிசல்ட்டு நான் தப்பான ஒரு டேட்டு, தப்பான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு நான் போட்டிருப்பேன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ன்றது உங்களுடைய எக்ஸாமுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை போட்டுட்டு டேட் ஆஃப் பர்த், ஓகேங்களா, டேட்டு, மந்த்து, இயரு உங்களது போட்டுட்டு கெட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மார்க் வந்துடும். ஓகேங்களா, அது உங்களுடைய ஆளாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம், உங்கள் தம்பி, தங்கச்சி, அண்ணா, அக்கா, யாராக வேணால் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் ரிசல்ட்ஸ் பார்க்கக்கூடிய நவீன முறை. ஓகே, நீங்கள் இதை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடியும் கூட நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கு கீழே லிங்க் 1, லிங்க் 2, லிங்க் 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை தொட்டுட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் காமிக்கும். அதில் நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டுட்டு டேட்டு, மந்த்து, இயரு போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. கெட் மார்க்ஸ் கொடுத்தீங்கன்னா இதே தான் நம்முடைய 12th ஸ்டாண்டர்டுக்கும் சரி, 11th ஸ்டாண்டர்டுக்கும் சரி, அண்டு மற்ற ஸ்டாண்டர்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ப்ரோ, இது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ இப்படி சொல்லிட்டீங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி? இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள். HSC +1 அரியர் எக்ஸாமினேஷன்ஸ், அது அரியர் எக்ஸாம், அது நம்ம கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஏப்ரல் 2023 ரிசல்ட்ஸ் SSLC அப்படின்னு சொல்லிட்டு 3rd இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள் ஸ்க்ரீனில், அது வந்து உங்களுக்கு 2023ன்னு இருக்குது. ரிசல்ட் அன்னைக்கு மே 10ஆம் தேதி வந்து எப்படி மாறிடும் அப்படின்னா அது 2024 மாறிடும். 10th ரிசல்ட் நம்ம கொடுக்கணும், அதை கிளிக் பண்ணணும். +1 ரிசல்ட் கொடுக்கணும், HSC +1 அப்படின்னு இருக்கு பாருங்க, அது கொடுக்கணும். ஓகேங்களா செல்லக்குட்டீஸ், ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக எழுதியிருக்கக்கூடிய எக்ஸாம்ஸு, ஈஸியாக கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு, நல்ல மார்க் கிடைக்கும். ஹோப்போடு இருங்க. ஆல் த பெஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.